ஹலோடா மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேகே மாமாவோட பார்ட் 7 பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் அடிக்டட் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம ஜேகே, ஜிமின், தயாங் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ஜூனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ உள்ளே போனோடனே சிஇஓட பையன், சிஇஓட தம்பி, அதாவது நம்ஜூனோட அப்பா தான் சிஇஓவாக இருந்திருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா நம்ஜூன் தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக எடுத்து ஃபுல் கம்பெனியும் மேனேஜ் பண்ணுறதுனால, என்னடா இது சியோட தம்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சார் உட்காருங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா, இல்லை அண்ணனை ஏதாச்சும் பார்க்கணுமா, நான் அண்ணன் வீட்டில் இல்லைங்களே, ஊரில் இல்லைங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லோரும் கவனிக்கிறாங்க. இல்லை, நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. நேம் லிஸ்ட்டில் வந்துட்டு ஆமாம் ஜேகே ஜங்குக்குன்னு இருக்குது. ஸோ சார், நீங்கள் இங்கே இன்டர்வியூ ஆமாம் எனக்கு இன்டர்வியூ இன்றைக்கி, ஸோ எங்கே வெயிட் பண்ணோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், நேம் மென்ஷன் பண்ணுவாங்க, ஸோ நான் அப்போ நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் அந்த பிளேஸில் உட்காந்துடுறாரு. டேய், இவ்வளோ பெரிய ஆஃபீஸாடா, எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இந்த ஆஃபீஸ் கூப்பிட்டு போடான்னு, என்னைக்காச்சும் கூப்பிட்டு வந்திருக்கேன், இப்போ தான் உனக்கு கூப்பிட்டணும்னு தோணுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் கேட்குறாரு. அப்போது ஜிமின் வந்துட்டு, சரி விட்றா, அவனுக்கு இப்போ வச்சு கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சு, இந்த இன்டர்வியூவில் எப்படியாவது நம்மளாம் செலக்ட் ஆகிடணும்டா, நாம் படித்த படிப்புக்கு இங்கே வேலை கிடைக்குமான்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. தயாங்க வந்துட்டு, என்னடா பொறுப்பாக வேலைகள்லாம் பேசிகிட்ருக்கா, ஆமாண்டா நான் வேறு வில்லேஜில் இருக்க பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கேன், வில்லேஜில் வேறு வேலை வெட்டிக்கு போகலன்னா பொண்ணு தர மாட்டாங்களாம், அதனால் என்ன பண்ணுறது, வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் பேசிகிட்ருக்காரு. அப்போ தயாங்க ஜேகேவும் வந்துட்டு திரும்பி, நீயோட இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்படியே ஒரு மெம்பராக இன்டர்வியூஸ்லாம் முடியுது. ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு தயாங் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வராரு. ஸோ செலக்ட் ஆயிரும் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நெக்ஸ்ட்டு வந்து ஜிமின் கூப்பிட்றாங்க. ஸோ ஜிமினும் போய் அட்டன் பண்ணிட்டு வராரு. நெக்ஸ்ட்டு ஜேகே போகிறாங்க. ஸோ ஜேகே போன உடனே அவங்க வந்துட்டு இந்த சிஇஓ பற்றி, அப்புறம் இந்த கம்பெனியை பற்றி, இங்கே ஏன் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இந்த சிஇஓ, இங்கே இருக்க சிஇஓட தம்பி நீங்கள், ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தா இது உங்களோட கம்பெனி தான், ஆனால் நீங்கள் ஏன் இங்கே இன்டர்வியூ வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அவர் எல்லாத்துக்குமே கரெக்டான பதில் சொல்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெளியில் எல்லாருமே, அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருமே வெளில இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே, ஜிமின், தயாங் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே, ஜிமின், தயாங் கூட ஒரு 7 மெம்பர்ஸை சேர்த்து ஒரு டீம் மாதிரி இதில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் தான் இங்கே இருக்க போகிறீங்க, நீங்கள் எல்லாருமே ஒரே நாள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ஒரு டீமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்கள் டீமோட லீடர் வந்துட்டு நாங்கள் ஜேகேவை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னையில் இந்த ஆஃபீஸ் வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு அண்டு என்ன ஒர்க், இது எப்படிப்பட்ட ஒர்க்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுப்போம், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு வந்துட்டு உங்களை இங்கே ரெகுலராக இல்லை டெம்ப்ரரியா அப்படின்றத நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் நாள் அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா குட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகே, ஜிமின், தயாங் 3 பேரும் வீட்டில் இருந்துட்டு அண்ணி வந்துட்டு கவிதா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு, என்னடா இப்போலாம் ரொம்ப பொறுப்பாக மாறிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி, பொறுப்பு வந்துருச்சு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆமாம், அன்றைக்கி ஊரில் இருக்கும்போது ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சிங்களே, அது பேர் கூட என்னமோ தான் சொன்னாங்க, எனக்கு அதுக்கு சரியாக ஞாபகம் வரல, அது மட்டும் எனக்கு செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி சோத்து மாடு, ஏன்டா இப்படிலாம் இருக்குது, அப்படியே டைம் ஆகிடுச்சுடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஸோ இங்கேருந்து நேராக போயிட்டு கம்பெனி வாசலில் கார் பார்க்கிங் இருக்கும்ல, ஸோ அந்த கார் பார்க்கிங் கிட்டே போகும்போது ஒரு பைக் ஒன்று வேகமாக வருது, செம்ம ஸ்பீடில் வருது. அது வந்து எப்படின்னா ஒரு ரேசர் பைக் அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கார் நின்றுட்டுருக்கு. ஸோ வேகமாக ஒரு ரேசர் பைக் ஒன்று வேகமாக வருது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜேகே வந்துட்டு அவர் கார்லேருந்து கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கார் ஓப்பன் பண்ணவும் அந்த டோர் கிட்ட ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அளவில் கேப்பில் செம்ம ஸ்பீடாக ஒரு வண்டி போகுது. ஸோ ஜேகே வந்துட்டு அந்த அப்படியே, நம்ம இப்போ இறங்கும்போது ஒரு பைக் போகுது அப்படின்னா நம்ம பயந்துடலாம் சொன்ன மாதிரி ஜேகே ஜஸ்ட்டு கொஞ்சம் பயந்துடுறாரு. யாரா இது, என்கிட்டே வரனாலும் எப்படி பைக் ஓட்டுவேன், என்கிட்டே அவன் யாரா அவன்னு சொல்லிட்டு அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்பர் நோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்துட்டு,
கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் நான் கம்பெனிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனிக்குள்ளே நடந்து போகும்போது பார்த்தோன்னா அந்த பைக் வந்துட்டு கம்பெனியோட பார்க்கிங்கில் தான் பைக் பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கிறத நம்ம ஜேகே வந்துட்டு நோட் பண்ணுறாரு. ஜிமின், நீ ஃபோட்டோ எடுத்தல அந்த பைக் மாதிரியே இருக்குது இந்த பைக்கு, ஸோ நம்பர் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த நம்பரை செக் பண்ணுறாரு. ஸோ வண்டியோட நம்பரும் ஃபோட்டோ எடுத்துருந்த நம்பரும் சேமாக இருக்குது. மச்சான் எப்படா கெஸ் பண்ண, அதே வண்டி தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு. மச்சான் இது இங்கே சிசிடிவி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக போகிறோம். இதிலேருந்து யார் இறங்குறான்னு பார்க்குறோம். ஸோ அவங்க இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்கணும், இல்லை இன்டர்வியூ வந்திருக்கணும், இல்லை வேறு ஏதாவது விஷயமா இந்த கம்பெனியில் தான்டா இருக்கணும். ஸோ வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது ஜேகே வந்து ஒருத்தரவங்க கூப்பிட்றாங்க. ஜேகே சார் கொஞ்சம் வரீங்களா, ஒரு ப்ராப்ளம், ஒரு டவுட் ஒன்று, ஸோ நீங்கள் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாருன்னா ஜிமினியும் தயங்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கடா, அதை வந்துடுறேன், பார்த்துட்டு அவன் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. அதாவது இந்த இதில் வந்து இன்டர்னல் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இப்போது காலேஜ் படிச்சுட்டே பார்ட் டைமாக இன்டர்னலாக ஜாயின் பண்ணுற கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகே வந்துட்டு மேலே போய்ட்டு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு ஸோ ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே வராரு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா, என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இவர் வராரு. ஸோ அப்போ வரும்போது பார்க்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு ஜேகே அண்ட் ஜிமின், தயாங் அண்ட் ஜிமின் அங்கே வராங்க. சாரிடா, அவங்க வந்துட்டு மச்சான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொன்னோடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு நம்ம தயாங் மேலே ஒரு கண்ணு இருக்கும், அதனால் ஆன்னு பார்த்துட்ருக்கா. இப்போ தொலை தாங்க முடியல, இது ஏன் நான் திங்கிற மாதிரி பார்க்குறேன்னே தெரியல, மச்சான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மின்னு தயாங்க கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ கூப்பிட்டுட்டு போயிட்டு மச்சான் அந்த பைக் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜேகே காது கிட்ட வந்து ஒருத்தவங்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்க்கும்போது ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு பொண்ணு, ஸோ கையில் ஃபைல்ஸ் இருக்குது, அவளோட காஸ்டியூம்ஸே வேறு மாதிரி இருக்குது. இந்த ரேசர் போடுற மாதிரி இந்த ஜாக்கெட் போட்டு இந்த பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ அந்த மாதிரி போட்ட ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு சடனாக திரும்பி பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஸோ அது யாருன்னா நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க, அது நம்ம வயன் வந்துட்டு அந்த இதுக்கு இன்டர்னலாக ஜாயின் பண்ணுறதுக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கா. ஸோ அவள் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி போகிறா. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு வந்துட்டு என்ன இவ யாருன்னே தெரியாத மாதிரி போகிறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினு தயங்கும், டே மச்சான் அவங்ககிட்ட சொல்லணும்னு வந்ததே நான் இதை விஷயம் பற்றி தாண்டா அப்படின்னு சொல்லி, டேய் இருடா இந்த பைக் விஷயம் தானே, நான் அப்புறமா பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. வயன் ஒரு நிமிஷம் பின்னாடியே போகிறாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள், எதுக்கு இந்த மாதிரி இப்போ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன இங்கேயும் இப்போலாம் ஏஃப்டிசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நாயை விரட்டுற மாதிரி அவன் விரட்டுறா. ஹேய் என்ன பேசிகிட்ருக்க நீ, எனக்கு யாருன்னு தெரியல, நான் ஜேகேவா, ஜேகேனா எனக்கு அப்படி யாருன்னு தெரியாது. ஹலோ நான் இங்கே இன்டர்னலாக ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வயன் என்ன பண்ணுறாருன்னா அவமா நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்கா, இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே என்ன சொன்னா, இங்கே இன்டர்னலாக ஜாயின் பண்ண போகிறாளா, அப்போது இவக்கிட்ட எப்படியாச்சும் இதை புரிய வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜிமின் வந்துட்டு மச்சான் இது தண்டனை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சவன், என்னடா உங்கள் பிரச்சனை, என்னடா சொல்லணும், சொல்லி தொலைங்கடா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து கத்துறாரு. மச்சான் அந்த பைக்கு மறந்துட்டேன், யார் மச்சான் அந்த பைக்கு, அவனை காட்டுறான், அவனுக்கு இப்போவே வேலையை விட்டு தூக்குறேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மச்சான் அது பையனே இல்லைடாம, என்னடா சொல்கிறேன், அது வயன் தாண்டா, என்ன வயனா, ஆமாம் மச்சான் அது வயனோட வண்டி தான், வயன் தான் அந்த வண்டியில் வந்து கீழே இறங்குறான், நீ வேணா இந்த வீடியோ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவில் அவர் பார்க்குறாரு, பார்த்தா அந்த பைக்லேருந்து இறங்குறது நம்ம வயன் தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஷாக் மாதிரி இருக்குது, என்னடா இவ ஊரில் வெறும் பாவாடை தாவணி வேறு மாதிரி காஸ்டியூமில் இருந்தால் இங்கே என்னடா நான் இப்படி இருக்காளடா இவ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ நம்மளை தெரியாத மாதிரி நடிக்கிறா, ஒரு வேளை இது வேறு யாராவது இருக்குமோ, இல்லையே நான் வயன் கூப்பிட்டப்ப திரும்பி யாருன்னு
நீங்கன்னு சொல்லி கேட்டாலே, ஐயோ! என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவளும் இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணுறா. ஸோ இப்போ என்னன்னா, அவளும் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறா. பட் அதில என்னன்னா, அவளும் ஒரு டீமுக்கு லீடரா தான் செலக்ட் ஆகுறா. ஸோ இது வந்துட்டு அவளுக்கு ஒரு ஹாப்பி. ஓகே இது ஆனா இது யாரோட கம்பெனின்றது வந்து நம்ம வயனுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அவளுக்கு வந்துட்டு நம்ம டீம் லீடரா இங்க அப்பாயிண்ட் ஆயிருக்கோம் அப்படின்னோனே அவளுக்கு ஒரு மாரி ஹாப்பினஸ் வந்துடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேலரி பேக்கேஜ் பற்றி பேசுகிறாங்க. ஷிஃப்ட்டு, டைமிங், எந்த மாதிரி ஒர்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் 10 மெம்பர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒரு பையனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வயனை பார்த்த உடனே அவனுக்கு க்ரஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அவன் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பரத். ஸோ அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நம்ம பையன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஹலோ மேம், நானும் உங்கள் டீம் தான். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ என்னோடய நேம் வந்து பரத். உங்களை பார்க்க இந்தியன் பொண்ணு மாதிரியே இருக்கீங்களேன்னு. ஸோ நீங்கள் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் இந்தியா தான். ஸோ நீங்களும் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்னோடய பேர் பரத். ஸோ நானும் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ நைஸ் டு மீட் யூ. இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நான் இங்கே என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்லாம் நான் இங்கே தான் படித்தேன். ஸோ நீங்கள் அப்படின்னு, இல்லை நான் ஹையர் ஸ்டடீஸ் நான் வேறு ஒரு இடத்துல படித்தேன். ஸோ இப்போ ஒர்க்காக இங்கே சும்மா இன்டர்னலாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே தான் நான் ஃப்ரெண்ட் கூட தனியாக ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து சொல்கிறான். ஸோ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே ஜெமன் தராங்க எல்லாமே நின்று பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக ஹாய்ன்னு சொல்லிட்டு கை கொடுத்தவன் ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். நம்ம பையனும் அந்த கையை பார்த்துட்டே தான் இருக்கான். இவன் எப்படா விடுவான் அப்படின்ற மாதிரி அவன் கையை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு, போதும் போதும் கையை ரொம்ப குலுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து வச்சுட்டு, ஹாய் பரத், இங்கே நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ தான் சார் இன்டர்வியூவில் இவங்க தான் என்னோடய டீம் லீடர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜேகேக்கு வயனை யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி அவன் இன்ட்ரோ கொடுக்குறான். அப்போது ஜேகே வந்துட்டு, நான் அவங்கள மட்டும் கேட்டேன்னா நீங்கள் மட்டும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ மேம், நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜேகே. அப்போது நம்ம வயன் வந்துட்டு, உனக்கு யாருன்னே தெரியாதுல்ல, ஹலோ சார், ஐ எம் வயன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ இந்தியாவா, சரி சரி, இங்கே டீம் லீடராக இருக்கீங்க. ஆமாம் சார், நான் இங்கே டீம் லீடர், இப்போ தான் ஜாயின் பண்ணேன். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கள் கம்பெனி தான், பட் நானும் இப்போது டீம் லீடர் தான். என்னோட அண்ணா தான் இங்கே சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ பையனுக்கு வந்துட்டு, என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, வாயை திறந்தாலே வெறும் பொய் தானே சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறான். ஸோ நினச்சிட்டு, ஓ அப்படிங்களா சார், ஓகே ஓகே, ஓகே சார், எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். ஸோ நாளையிலேருந்து தான் என்ன ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வயன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ கிளம்பிட்டு அவள் திட்டிகிட்டே போயிட்டுருக்கா ஜேகேவை. இவனை பற்றி தான் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு. இன்னமும் அவன் என்னை ஏமாத்துறான்னு நினச்சிட்ருக்கான் போல். இதுக்கு மேலே இவனை நான் நம்புற மாதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் திரும்ப என் லைஃப்பில் கிராஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன். கடைசியில் அவன் திரும்ப என் லைஃப்பில் கிராஸ் ஆகிறான் பாரு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு கீழே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ கீழே போன ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் நின்றுட்டு, புதுசாக 3 பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? ஆமாண்டி, நான் கூட கேள்விப்பட்டேன். ஏதோ அவர் வந்துட்டு நம்ம சிஇஓவோட தம்பியாமே, திரும்ப இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காராம். அதுவும் அவருக்கு இருக்க ஸ்கில்ஸுக்கு டீம் லீடராகவே அவர் ஜாயின் பண்ணியிருக்காராண்டி. பார்த்தியா, வந்தவொடனே யாரடி தூக்கி டீம் லீடராக போடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சில கேர்ள்ஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே நேராக போயிட்டு, ஹலோ, யார் சொன்னா எடுத்த உடனே யாரையும் டீம் லீடராக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு? நான் கூட தான் டீம் லீடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஜேகே நான் அவனை மட்டும் என்னமோ புதுசாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீ டீம் லீடரா? இப்போ தானே நீ இன்டர்னலாக ஜாயின் பண்ண வந்திருக்க. நான் தான் உன்னை பார்த்தேனே அங்கே இன்டர்வியூவில் உட்காந்துருந்தேன். உன்னை எப்படி இன்டர்னலாக டீம் லீடராக செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அங்கே கேங்கில் இருக்க ஒரு பொண்ணு கேட்குறா. ஸோ வந்துட்டு, இப்போ தானே சொன்னேன் நான் டீம் லீடர்னு. ஸோ என்னால் முடிஞ்சதுன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும், தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ அவன் அந்த செட் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு தான் போல், அவளோட ஆளும் ஸ்டைலும் பாரு, நல்லா செம்மையாக இருக்கா, ஆனால் சரியான திமிரு பிடிச்சவளாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ வயனை பற்றி அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ வயன் நேராக அவளோட ரூம் கதவை போயிட்டு ரூமில் உட்காந்து கத்திட்டே இருக்கா. ஸோ அவளோட ரூம்மேட்டில் வந்துட்டு அவளுக்குன்னு ஒரு க்ளோஸாக ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அவளுக்கு இன்னும் நான் பேர் வந்துட்டு முடிவு பண்ணலை. ஸோ நான் அது பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு வயன், எதுக்குடி இப்போ இப்படி கத்திட்டு இருக்க? நான் என் லைஃப்பில் யாரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அவள் தாண்டி திரும்ப திரும்ப என் லைஃப்பில் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடி ஆச்சு ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடும்போது, நான் இந்த மாதிரி இந்த ஜேகே வாங்க பார்த்தேன், ஆனால் நான் யாரும் தெரியாத மாதிரி தான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன், நான் எதுக்குடி அவனை திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வயன் வந்துட்டு கொஞ்சம் கத்திட்டே இருக்கா. அப்போ ரூம்மேட் வந்துட்டு, ஏ வயன் நீ நல்லா நினச்சிப்பாரு, அவனை பற்றி என்னை மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவனை நீ இன்னும் நிறைய லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. உனக்கு தெரியுதா இல்லையா, அவனை திரும்ப திரும்ப மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவனை பற்றி தான் எனி டைமும் பேசிகிட்டே இருக்க. ஒரு படம் பார்த்தாலும் சரி, இது ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போனோம், ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினா, ஏதாச்சும் சாப்பிட்டா, எல்லாத்துலேயும் உனக்கு ஜேகே ஞாபகத்துக்கு வரான். ஸோ இப்போது அவன் நீ திரும்ப மீட் பண்ணுற அப்படின்னா ஒரு வேளை உனக்கும் அவனுக்கும் தான் லைஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டே கேட்குறா. ஆல்ரெடி நான் குழம்பி போயிருக்கேன், நீ வேறு என்னை திரும்ப திரும்ப போட்டு குழப்பாதடி ப்ளீஸ், என்னை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிடல, எனக்கு தூக்கம் வருது, ஸோ நான் தூங்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்து தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேகே வீட்டில் அழகாக ரெடி ஆகிட்ருக்கான். ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகுறான். இதுக்கு முன்னாடி ஹாப்பி தான் இருந்திருப்பான், பட் இருந்தாலும் அதில் உண்மையான ஸ்மைல் இருந்திருக்காது. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக உண்மையான ஸ்மைலோட அப்படியே கீழே ரெடி ஆகிட்டு வரான். ஸோ இவன் வரதுக்கு முன்னாடியே நம்ம தயாங்கான ஜிமின் வந்துட்டு கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கீழே போன உடனே நம்ம ஜிமின் வந்துட்டு, என்ன மச்சான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு நம்ம தயாங் வந்துட்டு, ஆமாம் பின்ன இருக்காதா, அங்கே தான் வாளே டீம் லீடராக ஜாயின் பண்ணிட்டாளே, பின்ன ஹாப்பியாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ கவி வந்து, என்னடா அவனை ரொம்ப ஓட்டிகிட்ருக்கீங்க போல் அப்படின்னு. அண்ணி ஆமாம் அண்ணி, உங்களுக்கு தெரியுமா நம்மளோட கம்பெனியில் தான் வயன் ஜாயின் பண்ணியிருக்கா. என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் அண்ணி, வயன் வந்துட்டு நம்மளோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. ஓ அப்படியா தயாங்? ஓஹோ, ஜேகே கிட்ட சொல்லவே இல்லை தயாங். எப்படி சொல்லுவான், அவனை அப்படியே திரும்பி பாருங்களேன், மேலேருந்து எவ்வளோ ஸ்மைலோடு இறங்கி வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க சொல்லி நம்ம தயாங் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் கவியும் திரும்பி வந்துட்டு நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. ஸோ ஜேகே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோட, எப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி அவர் சந்தோஷமாக இருந்திருப்பாரோ அதே மாதிரி சந்தோஷத்தோடு இறங்கி வராரு. ஸோ அப்படியே இறங்கி வந்த உடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அண்ணி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வயன் வந்துட்டு நம்ம கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கா, ஸோ அவளும் டீம் லீடர் தானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கவி சொல்கிறாங்க, நீ வந்துட்டு அவகிட்ட பேசாத, ஸோ உன்னை அவள் புரிஞ்சிக்கல, அவளை பற்றி என்கிட்டயும் பேசாத, எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ தான் ஜேகே. இப்போ நான் உனக்கு வந்து ஒரு அம்மா இடத்துல நான் இருக்கேன். ஸோ என் பையனை புரிஞ்சிக்காத பொண்ணு இந்த வீட்டுக்கு வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்ற மாதிரி நம்ம கவி சொல்கிறா. ஸோ இது சொன்ன உடனே ஜேகேவோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக ஆகிடுது. ஏன் நீ இப்படிலாம் பேசுகிறீங்க, அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால அவள் அப்படி இருக்கான்னும் போது, எனக்கு தெரியும் ஜேகே, நீ அவளை இப்போ தான் பார்க்குற, நான் அவளை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். எல்லா விதத்துலேயுமே இப்படி தான் எடுத்தோம் கவுத்தோன்னு தப்பாகவே புரிஞ்சுக்க வேண்டியது. கடைசியில் யார் அனுபவிக்க போகிறா, நீயே சொல்லு. உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் நம்புகிறேன், ஆனால் அவளுக்கு தெரியலல்ல. சரி விடு, எல்லாமே ஒரு நாள் சரியாக பண்ணும், இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கவி வந்து டிஷ்ஷஸ்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ இவங்களும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஸோ கிளம்புறாங்க. அதாவது காரில் எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிறாங்க. ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆகிட்ட உடனே நம்மளோட லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆனோடனே லிஃப்ட்டில் வந்துட்டு நம்ம ஜேகே ஜிமன் தயாங்க எல்லாருமே ஏறிடுறாங்க. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறமா செகண்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க ஏறுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம வயன் தான். ரொம்ப ஸ்டைலாக அவளோட காஸ்ட்யூமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவள் அப்படியே ஏறிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுறா. ஸோ விஷ் பண்ணிவிட்டு எல்லாம் போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே நம்ம தயாங் ஜிமன் ஃபஸ்ட்டு வெளில போயிடுறாங்க. வெளியில் போன அடுத்த நிமிஷம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ண உடனே நம்ம வயன் வந்துட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் உனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை யார் நீங்கள், நான் உனக்கு ஞாபகம் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் வழி விடுங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ், எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்க, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்து சொல்கிறா. உனக்கு ஞாபகம் இல்லையா, வேணா நான் உன்னை ஞாபகப்படுத்தவா, நல்லா யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டே
எப்படி இருந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் யார் பண்ணான்னு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் வேணா எல்லாத்தையும் உனக்கு திரும்ப ரீகால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வந்துட்டே இருக்காரு. உங்களுக்கு லைட்டாக உள்ள பயமாக இருக்குது, மூச்சு அரைக்குது. பட் ஆனால் வெளியில் காமிச்சிக்க கூடாது. கெத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள். இப்போது கிட்ட வந்துட்டு நீ தாண்டி ஃபர்ஸ்ட் கிஸ் என்ன பண்ண, ஆனால் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த லிப் இருக்குல்ல, இந்த சாஃப்டான லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸில் கையை வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட ஹிப்பில் பிடிச்சி கிள்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. கத்தாத நீ கத்துனேன்னா நான் இன்னும் கிள்ளுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸில் கையை வச்சு சும்மா அப்படி டச் பண்ணி பார்க்குறாரு. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? இதில் கிஸ் வாங்கி எவ்வளோ நாளாகுது தெரியுமா? எதுக்குடி சொல்லாமல் கொள்ளாமல் போனேன்? அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீ மாட்டுட்டு போகிற. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், புரியுதா? நீ லூசியை கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பார்த்தியே, அது உண்மையாக நான் தானே? பார்த்தியா? எனக்கு உன் வாய்ஸ் கேட்டுச்சு. உங்கள் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா அப்போ நானும் உன் வாய்ஸ் மாதிரி யாராவது பேசுனாங்களா? அது நீ தானே, நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா? எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் வயன், புரியுதா? எதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவன் தான். என்கிட்ட நீ தெளிவாக கேட்டிருக்கணும். ஏன் நீ பார்த்தோன்னே அங்கேயே வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கலாம்ல? அப்போது நீ என்னை லவ் பண்ணுறதானே? நான் வேறு ஒரு பொண்ணு கூட எடுத்தது உனக்கு பிடிக்கல, அதனால கோச்சிட்டு வந்தேன்னா நீ என்னை லவ் பண்ணுறதானே? உண்மையை சொல்லணும். நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை மிஸ்டர் ஜேகே. ப்ளீஸ் வழியை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எப்படி நீ ஏன் வந்து கிஸ் பண்ணுவியா? நீ ஏன் வந்து ஜேகே மாமான்னு பின்னாடியே சுற்றுவியான்? டெய்லியும் என்ன மீறியே கிஸ் பண்ணுவியான்? என் கூட நைட்லலாம் ஒன்றா தூங்குவியான்? ஆனால் என் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. ஸோ அவர் ஆனால் அந்த லிப்பில் இருந்து கையை எடுக்கவே இல்லை. ஸோ அந்த லிப்ஸை பிடிச்சிட்டே தான் இருந்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்ருக்காரு, ரப் பண்ணிகிட்டே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு வயன், ப்ளீஸ் ஒரு கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிச்சுட்டே கிஸ் அடிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை தள்ளலான்னு பார்க்குறீங்க, பட் ஆனால் முடியல. ஸோ இந்த கிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அப்போ யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வேகமாக தள்ளி விட்டுறீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ 500 நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நமக்கு இன்னொரு ஒரு சேனல் இருக்குது, ஸோ போர்ட்டல் டு ஃபேஷன் சொல்லிட்டு. ஸோ இதில் கேர்ள்ஸ்க்கான ப்ரேஸ்லெட்ஸு அப்புறம் இயரிங்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ப்ரேஸ்லெட்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ரெசின் ஆர்ட்டில் கீ செயின் அப்புறம் இந்த ப்ரிசர்வேஷன்ஸ், ஃப்ளவர், ஐலாஷஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கும் உங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பாய்.